அதுக்கப்புறம் நமக்கு நிறைய வந்த கமெண்ட் என்னன்னா, நீங்கள் ஏன் அரெஸ்ட் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த அளவுக்கு என்ன தப்பு பண்ணீங்க? ஓத்து விடுவோம் பாட்டுக்கு, ஓத்து உலக விடுவோம் பாட்டுக்கு, நீ பாட்டுக்கு ஓடுறா, ஓடு 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 ஓத்தாண்டா ஓடு உலகமாக ஓடு அப்படின்னு நிறைய பேர் நேற்று வீடியோ போட்டதுலேருந்து கேட்டாங்க. பொறுக்கி பய பொறுக்கி பொறுக்கி பயடா பொறுக்கிடா நீ. ஆமாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் பண்ணல. ஒருவேளை அந்த வீடியோவே உண்மையாக இருந்தால் கூட அது வந்து தப்பு கிடையாது. இந்த வீடியோ வெளியானது, அந்த வீடியோவில் நான் இல்லைன்னு கிளியராக சொல்லிட்டேன். கையில் வந்து சேம் ரிங் போட்டிருக்காரு அப்படின்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அதே மாதிரி இப்போ வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும், அந்த வீடியோவில் வந்திருக்கிற இல்லை என்னையை பற்றி பேசின அதிமேதாவிகள் யாராக இருந்தாலும் அவங்கள அதிபுத்திசாலியா நீ? அதிபுத்திசாலியா? அதிபுத்திசாலி தானே? அதிபுத்திசாலி மாதிரி அவங்க ஒரு கோல்ட் ரிங் போட்டுருக்காங்கன்னா நானும் கோல்ட் ரிங் போட்டேன்னா அப்போ அவங்களோட ஆபாச வீடியோவையும் நான் வெளியிட்டுலாமா? ஏன் இப்படி நீ பாலிமர்ல சொல்ற, அப்புறம் நீயே வந்து வீடியோ போடுற? இது ஒரு பிரச்சனை. அட்டன் பண்ணிட்டு இப்ப பாரு கால் அட்டன் பண்ணனும் ஒரு பொண்ணு கூட இருப்பா பாரு அப்படி சொல்லிட்டு தான் அட்டன் பண்ண. அதே மாதிரி அவங்க கூட இருந்தாங்க. முதலில் இரு வீடியோவுமே மார்பிங் என கூறப்பட்ட நிலையில் ஒரு வீடியோவில் இருப்பது தாம் தான் என மணிகண்டனே உண்மையை ஒப்புக்கொண்டார். கோல்ட் ரிங் போட்டு நான் ஒரு ஆபாசமா ஏதாவது ஒன்று பண்ணேன்னா அது அவங்க தான் ஆயிடுவாங்க. அடுத்தது நெயில், இன்னும் 5 விரல் இருந்துச்சு அவனே மாதிரி அதனாலன்னு சொல்லுங்க, 2 கை இருந்துச்சு ஒன்னே மாதிரி அதனாலன்னு சொல்லுங்க, இன்னும் என்னென்னலாம் இருக்கோ சொல்லுங்க. நண்பா ஓ நண்பா, என் காதென்ன கூதியா இப்படி ஓத்து விட்டு போகிறாயே, நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? கவி கொஞ்சமாச்சு யோசிச்சு நான் மனசு வந்து பண்ணனாலும் நான் தாங்க ஃபர்ஸ்ட் செமி நியூடா இருக்கணும், இல்லைனா நான் தாங்க ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை ஃப்ளர்ட் பண்ணணும். அந்த பொண்ணு என்னங்க நியூடா இருக்குது, நான் வந்து கம்முன்னு இருக்கேன், நான் ஃபார்மல்ல இருக்கேன், நான் பல்ல காட்டிட்டு இருக்கேன். நான் பல்ல காட்டிட்டு இருக்கும்போது எப்படிங்க அந்த பொண்ணு ஃபுல் நியூடா இருக்கும்? ஆட தற்கூரி நாய்ங்களா! அப்போ பல்ல காட்டின்னு இருந்தால் எந்த தப்பு பண்ணாலும் அது தப்பு கிடையாதா? நீ தான் அந்த வீடியோவில் இருக்க, நீயே தான் பாலிமரில் சொல்கிற, அப்போ நீ தானே அது? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சா கூட போதுமே, உங்களுக்கு அந்த யோசனையே வராது. ஏன்னா இவனை எப்படா முடிக்கணும்னு தானே நீங்கள் இருக்கீங்க. அவ்வளோதான், நீ ஐயோ சமாளிச்சிருவானோ, ஏதாவது வச்சு தப்பிச்சிருவானோ, இவனுக்கு எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பிடணுமே, இந்த மைண்ட் செட் மட்டும்தான். ஊம்புடா ஊம்புடா மூச்சி முட்டை ஊம்புடா உமே 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 உமே. அந்த வீடியோ இருக்கிறது நான் இல்லைன்னு கிளியரா சொல்லிட்டேன். அதுக்கு நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா நீங்க யோசிச்சாலே புரியும். உங்க பையன் அவன் ஃபார்முலா இருக்கும்போது இவ தான் நியூடா இருக்கானா, அப்ப யார் மேல தப்பு, யார் என்ன பிளான் பண்ணிருக்கா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கனாலே உங்களுக்கு உண்மை தெரியும். உங்க வீட்டுல ஒருத்தன் வந்து இப்படி தவறான குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இப்படி மனசு புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா அப்படி நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கனாலே உங்களுக்கு புரியும். நீங்க அப்படி யோசிக்கிற பக்கத்துல இல்ல, இவங்க எப்படா சோழியை முடிக்கலாம் அந்த மைண்ட்ல மட்டும் தான் இருக்கீங்க. அதனால உங்களுக்கு அதெல்லாம் கன்சிடர் பண்ணவே தோணாது. அதை தாண்டி அப்படி ஒரு வேளை அந்த வீடியோ ட்ரூவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இது எல்லாத்தையும் விட்டுலாம். அப்படி ஒரு வேளை அந்த வீடியோ ட்ரூவா இருந்தா கூட அது வந்து ஒருத்தரோட, இப்ப நான் இல்லை இன்னொருத்தன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தன் அப்படி நடந்திருக்கான்னா அவன் வந்து அது அவனோட தனிப்பட்ட விஷயம். 2 பேருக்கும் தனிப்பட்ட முறையில் நடந்து அது தனிப்பட்ட வீடியோவா அது அவங்ககிட்ட இருந்தால் பரவாயில்லையே. அது இப்போ வெட்ட வெளியில் வந்துடுச்சு. வெட்ட வெளியில் வர்றதுன்னு எல்லாருமே பேசுகிறாங்க அந்த வீடியோவை பற்றி, இல்லைன்னா யார் பேச போகிறாங்க? அதுவும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி, உங்களுடைய வீடியோலாம் வந்தால் எல்லோரும் பார்க்க தான் செய்வாங்க, அதை வச்சு பேச தான் செய்வாங்க. யாராக இருந்தாலுமே அவங்கள பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் வேறு இன்ஸ்டாகிராமில் வேறு ரசிகைகளின் ரசிகனாக வேறு இருக்கிறீங்க, உங்களை பற்றி பேசாமல் எப்படி இருப்பாங்க? மக்கள் அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு தாங்க இருப்பாங்க, செய்வாங்க, இன்னமும் செய்வாங்க. புரிஞ்சுங்க? அந்த பொண்ணை நான் ஃபோர்ஸ் பண்ணி இல்லை அந்த ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி அந்த வீடியோலேயே நான் அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லைன்னா தப்பாக ஏதாவது இருந்துச்சுன்னா அது எப்படிங்க மூஞ்சியே தெரியல, ஒருத்தனோட உடல் உறுப்பை காமிச்சிட்டு இருக்கான். ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஒன்று எவனோட பொருளையோ, அதுவும் அசிங்கம் கன்றாவியாக இருக்கிற எவனோட பொருளையோ காமிச்சு அது என்னோட பொருள்னு சொல்லி என்னைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டான். அதை கூட நான் மன்னிச்சிருவேன். 2வதா ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் பண்ணியிருக்கான். ஏன்னா எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு, ஏன்னா இத்தனை பேர் என்னோட பொருளை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் அலைஞ்சிட்டு இருந்தீங்களா? சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல ஊமி பொழைக்கிற மாட்டா கிகோலோ பையன். நான் போய் பார்க்குறேன்
பார்க்குறேன் ட்விட்டர்னா எனக்கு என்னன்னே தெரியாது. ட்விட்டரில் போய் பார்க்குறேன் ஆட்டியங்க போய் அவ்வளோ பேர் லிங்க் ப்ளீஸ் அப்படி ஓடுறேன் இப்படி ஓடுறேன் புள்ளி வச்சுட்டேன் லிங்க் கூட யோ குஞ்சுமணி 2.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிற, ஆனாலும் இப்படி ஆபாசமாக பேசுறியா? உன் வீடியோவில் வந்து பார்த்தாலே வெறும் ஆபாசமாக தான் இருக்குது. எப்போ வந்து பார்த்தாலுமே உன் வீடியோ ஃபுல்லாக ஆபாசமாக இருக்குது. எப்பயும் ஆபாசமாக பேசி தொழிறியா? பொம்பளைங்களாம் இருக்குது, குழந்தைங்களாம் இல்லை. நான் யோசிச்சேன் என்னன்னா நம்ம பொருளுக்கு இவ்வளோ டிமாண்ட், நம்ம பொருளை பார்க்கறதுக்கு இப்படி நாக்க தொங்க போட்டு அலையிறானுங்களேன்னு. அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா பொடி பைய. ஆனா எனக்கு அந்த எடிட்ரு ஏன்டா இத்தனை பேர் கெஞ்சிறானுங்க, இப்போ நம்ம இப்படி அவங்க பொருளுக்கு பார்க்கணும்னு அலையிறானுங்க, அவங்கள போய் ஏமாத்த உனக்கு எப்படா மனசு இருந்துச்சு? ஆனால் குஞ்சுமணி அண்ணா, அப்போ நீங்கள் வீடியோவை போய் பார்த்துக்கிறீங்க போலையே, நம்மளுடைய வீடியோ எந்த அளவுக்கு வியூஸ் போகுது அப்படின்ட்டு அதையும். நான் ஆனால் சத்தியமாக இவ்வளோலாம் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம பொருளுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு. ஆனால் நீங்கள் பார்த்த மாரி நாங்களும் பார்த்தேண்ணே, உங்கள் பொருள் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லைண்ணே, சின்னதாக இருக்குண்ணே. பரவாயில்ல. ஆனால் அவன் மன்னிக்க முடியாத குற்றம் தான். ஏன்னா எத்தனை பேர் ஏக்கத்தில் இருந்தாங்க, அத்தனை பேர் ஏக்கத்தையும் ஏமாற்றத்தில் கொண்டு போய் விட்டுட்டு, அதனால அந்த எடிட்டரை மன்னிக்க கூடாது. அவன் மேலே பர்சனல் இருந்துச்சு. சரி ஓகே இருக்கு. அப்படியும் இல்லைன்னா இவ்வளோலாம் நம்மளுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுமே இல்லை, டேரெக்டாக கூப்பிடுவாங்க, நேரில் போனதுக்கப்புறம் ஃபோனை கொடுன்னுவாங்க, ஃபோனை கொடுப்போம், ஃபோனை வாங்குவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 500 1000 அவங்க கணக்கு தான், 10,000 கூட போடலாம். 10,000க்கு மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் கைப்பற்றப்பட்டது. இப்படி ஒருவேளை இருக்குமோ வந்து இவர் கைது அப்படின்னு சொன்னால் நியூஸில் ஆப்வியஸாக நியூஸில் சொன்னால் நீங்கள் எல்லாரும் அதானே நம்புவீங்க. நியூஸில் மொட்டையாக கூப்பிடுவாங்க, ஃபோன் வாங்குவாங்க, ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் இப்போ கூட ஃபோனில் அப்படிலாம் யோசிக்கிறவனா இருந்தாலும் ஃபோனில் இருக்கிற எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவான். அப்படிலாம் நமக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்? எப்போ சாவீங்க நீங்க? சாவரம்ல இல்ல, சீக்கிரம் சாவர. ஆனால் அப்படி சொன்னாலும் நம்புறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம தான் செய்வாங்க. யாராக இருந்தாலும், நான் இருந்தாலுமே வெளியில் யாராவது அடப்பா நீ இப்படி இருந்தியடா, நீ இத்தனை வீடியோ வச்சுட்டு இருந்தியா, அவ்வளோ என்னடா விஷயம் தெரியுமாடா? என்னது நம்ம பஞ்சாயத்துல யாரு? நம்ம பஞ்சாயத்துடா. ஆமா நம்ம பஞ்சாயத்து ஆல்டாயில குடிச்சு உண்டாடாவுடா. தான் நாளைக்கு திடீர்னு அதனால கைது பண்ணுறதுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது. திடீர்னு கூப்பிடுவாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு போய் நிற்போம். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேசு. எனக்கு பேரை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது எவ்வளோ தூரம் வேணாலும் இறங்குவாங்க. அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா என்னையும் பற்றிலாம் இவ்வளவு அறிவு உள்ளவங்க, இவ்வளவு மேலே இருக்கிறவங்கலாம் நம்மளை பற்றி பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு? நீங்களே யோசிங்களேன். எங்க வாடா வாடா பேருக்கு வந்திருக்குன்னு சோசியல் மீடியாவை ரெகுலரா ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் தெரியும். நான் அவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ண விரும்பல. திரையுலகிலையும் வந்திருக்கு, சமூக வலைதளங்கள்ல பிரபலமானவங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்திருக்கு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. நிறைய பேர் அது நான் தான் ஒத்துக்கிட்டும் போயிருக்காங்க. அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு. அவங்க எல்லாம் இந்த மாதிரி டார்கெட் வந்துச்சா? அண்ணன் குஞ்சுமணி அண்ணன், நீங்கள் பண்ணதே தப்பு. இதில் வேறு அவன் பண்ணா இவன் பண்ணா அடுத்தவங்க மேலே போய் பழி சொல்லி நிற்கிறீங்க. எவன் பண்ணா என்ன தப்பு தான். இப்போ நீங்கள் பண்ணிக்கிறீங்க தப்பு, அதனால் உங்களுக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு யாருக்குமே இந்த மாதிரியான டார்கெட் வந்திருக்காது. நான் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது இது சாதாரணமாக தெரியுது. இது என்ன, எனக்கு நான் இதுக்கு எதுக்காக இந்த இது பதிவிடுறேன்னா, நாளைக்கு யாருக்கு வேணாலும் வரலாம். இதே மாதிரி சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருக்கிற யாருக்கு வேணாலும் வரலாம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? பிரபலமான யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த செய்தி நிறுவனங்கள் அப்படின்ற செய்தி சேனல்கள் அப்படிங்கிற போர்வையில் இருக்கிற சில சில்லறை சேனல்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்காக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் சில டார்கெட்ஸ் இருக்குது. அவங்க வந்து ஒருத்தர் முடிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா முடிச்சிருவாங்க. மானம், வெக்கம், சூடு, சொரணம் எதுவுமே இல்லையா? நானும் அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் அணைய போகிற விளக்கு. அதனால கொஞ்சம் நாளைக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட்டிக்கிறேன். நாளைக்கு ஏதாவது ஆனால் கூட நான் சொல்லிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற நிம்மதியில் இருப்பேன். இந்த தீக்குச்சி அணையத்துக்குள்ள சிகரெட் வரணும். விஷயம் தான், நம்ம கைதாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் விதி. அதுதான் நம்ம நம்பி ஆகணும். ஹலோ அம்மா, இப்போ
சுமார் மூஞ்சி குமார பொழக போறோம். அந்த சத்தத்தை கேக்குறியாமா நீ? ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி. இப்பதான்டா குமுதா ஹாப்பி. உனக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டையாம? எனக்கு என் பொண்டாட்டிக்கும் ஏன்டா சண்டை வருது? பஞ்சாயத்து புருஷ முண்டாட்டிக்குள்ள சண்டை வருது ஜெகத் சண்டை. அதை பேசிட்டானே தீர்த்துக்கிறேன். சண்டையே இல்லைங்கிறேன், சகசம்ங்கிற. அதை பேசி வரத்துக்கலாம். ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.